கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 2016 ஜனவரியில எந்திரன் 2 ஆரம்பம். ஷங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் நடிச்ச எந்திரன் திரைப்படம் 2010ஆம் ஆண்டு வெளிவந்தது. தென்னிந்திய திரைப்பட வரலாற்றுல அதிக வசூலை பெற்ற படம் என்ற சாதனையை முதல்ல நிகழ்த்துச்சு. சமீபத்துல தான் பாகுபலி படம் மூலம் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. இப்போ பாகுபலி படத்தோட சாதனையை முறியடிக்கும் விதத்துல மீண்டும் ஷங்கரும் ரஜினிகாந்தும் எந்திரன் 2 படம் மூலம் கைகோர்க்க இருக்காங்க. இன்னும் எந்திரன் 2 படம் பற்றிய அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில இந்த படம் பத்தி இந்திய திரையுலகமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. கத்தி படத்தோட தயாரிப்பாளர்கள் தான் எந்திரன் 2 படத்தை தயாரிக்க போறாங்கன்னு சுமார் 300 கோடி ரூபாய் இந்த படத்துல முதலீடு செய்ய இருக்கிறதாகவும் சொல்றாங்க. தமிழ் படமா உருவானாலும் ஒரே சமயத்துல தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகள்லயும் உருவாக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இந்திய படமா சொல்லப்பட்டாலும் படத்துல ஹாலிவுட் நடிகர்கள் உட்பட இந்திய திரையுலகோட பல முக்கிய நடிகர்கள், நடிகைகள் படத்துல நடிக்க இருக்காங்கன்னு தெரியுது. இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுலயும் படத்தை பேச வைக்கணும்னு ஷங்கர் நினைக்கிறாராம். ரஜினிகாந்த் கபாலி படத்துக்காக செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் வரைக்கும் கால் ஷீட் கொடுத்திருக்காராம். அதுக்கு பின்னாடி சின்ன ஓய்வு எடுத்துட்டு ஜனவரி முதல் எந்திரன் 2 படத்துக்காக கால் ஷீட் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்த 3 மாதங்கள்ல படப்பிடிப்பு, இறுதிக்கட்ட பணிகள்னு படப்பிடிப்புக்கு முந்தைய அனைத்து திட்டமிட்டலையும் முடிக்க இருக்காங்களாம்.